ஹாய் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிராகன் மூவி ரிவ்யூ. டிராகன் படத்தோட ரிவ்யூ தான். என்ன இது வேற ஒருத்தங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க? அதான் சொன்னேனேடா, டிராகன் மூவி ரிவ்யூ அப்படின்னு. அப்போ நீ ரிவ்யூ பண்ணலையா? என்னோட ரிவ்யூ தான்டா. வாட்டி ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்றனால ஆல்ரெடி ரிவ்யூ பார்த்துட்டேன். அப்போ நீ பார்த்துட்ட அப்படிதானே? ஆமாம், பார்த்துட்டேன். இப்போ தும்மலாட்டா சரியா இருக்கும். இந்த பொழப்புக்கு சரி விட்றா. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கதை எடுத்தோம், என்ன அவன் கதையவே எடுக்கிறான், இன்னொருத்தன் கதை எடுக்கிறது இல்லை. அது மாதிரி தான் இருக்கும். யாரை சொல்ற நீ? இஃப் யூ நோ யூ நோ. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டெம்ப்ளேட் வரும், பார்த்துக்கோங்க. தளபதி வந்து தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறாப்புல, சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தோன்னா தளபதி ஆகணும்னு ஆசைப்படுறாரு, பிரதீப் ரங்கநாதன் வந்து சிவகார்த்திகேயன் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, இங்கே ரியோ வந்து பார்த்தோம்னா பிரதீப் ரங்கநாதன் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ நீ ரியோ ஆகணும்னு ஆசைப்படுறியா? நான் தான்டா லியோ. டிராகன் மூவி ரிவ்யூ பார்க்க முன்னாடி இந்த படத்தை ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா சர்ச்சையாச்சு. என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து பார்த்தோன்னா டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த படம் டானாக இருக்க பட்சத்தில் பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்து எஸ்கே, முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் போட்டான் இல்லையா, அது மாதிரி வந்து பார்த்தோன்னா பிரதீப் ரங்கநாதன் எஸ்கேவா ஈஸியாக ஆயிடலாம். ஸோ இந்த படம் டான் 2வா இல்லை என்ன அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ டிராகன் படத்து டேரக்டரோட முந்தைய படமானது என்ன அப்படின்னா ஓமை கடவுள். ஸோ வந்து அதே இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரா அந்த கைண்ட் ஆஃப் மூமெண்ட் அப்படிங்கிறது இந்த ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி சொன்னார். அந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோட கேரக்டர் நேம் வந்து பார்த்தோன்னா அதில் தான் ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நானும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட கேரக்டர் நேம் என்னங்கிறத அவங்க ரிவீல் பண்ணாங்க. அந்த படத்தோட கேரக்டர் நேம் என்ன அப்படின்னா டி ராகவன். என்னடா இப்போ அது சொன்னால் புரியாது மச்சான். சொல்லு. விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு மீம் டெம்ப்ளேட் பார்த்துருந்தேன். அந்த மீம் டெம்ப்ளேட்டில் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இதே தான் விஷயம். டிராகன்னா என்னங்கிறத அப்போவும் எனக்கு தெரியாது. ஸோ படத்துக்கு முன்னாடி ஸோ அதே விஷயத்த அவன் ஒருத்தன் சேம் டி ராகவனுக்கு டிராகன் அப்போவே வந்து ரிவீல் பண்ணிட்டான். ஸோ அதனால தான் இந்த ஷாக். சரி அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் படம் எப்படி வந்து கனெக்ட் ஆக போகுதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து இந்த படம் கனெக்ட் ஆச்சு. எப்படி அப்படின்னா, நம்மலாம் 12th முடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருப்போம். சரி இது மாதிரி எல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும். எப்படின்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு 42 அரியர் வச்சாலும் கடைசியில் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம நினச்சிட்டு தான் இருப்போம். ஆனால் நமக்கும் தெரியும் அது நடக்காதுன்னு. ஆனால் அதெல்லாம் தான் இந்த படத்தில் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஆஸ் யூஷுவல் தான். நீங்கள் தமிழ் சினிமாவை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் சினிமா டெம்ப்ளேட் படி தான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக இருக்கும். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இவனை கழட்டி விட்டு போயிடுவா. அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா இவன் அதுக்காக வந்து பார்த்தோன்னா எப்படி முன்னேறா அப்படிங்கிறதா. இது ஒரு ஃபுல் லென்த்தாக மூவி எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்கிராப்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த டைரக்டர் அதை அப்படி பண்ண கிடையாது. ஸோ வந்து எவன்டா சொன்னான் இந்த படம் வந்து பார்த்தோன்னா டான் 2ன்னு? அப்போ இல்லையா? படம் டான் 2 தான்டா. கமெண்ட் செக்ஷனில் உடனே அடிக்க வராதிங்க. ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் இமேஜினேஷன் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான். எப்படி யோசிச்சிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா ரெண்டுத்துலேயுமே அராஜகமாக தான் போயிட்டுருக்கும். டான் ஆகட்டும் இதாகட்டும். நான் இல்லாட்டி டான் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் வந்து அராஜகமாக போயிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு அவன் வந்து பொறுக்கியாக சுற்றுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு மோட்டிவ் கண்டுபிடிப்பான். அதுக்கப்புறம் கடைசியாக எமோஷனல் கனெக்ட் ஆகி உங்களுக்கு படத்தை வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபுல் என்டர்டெய்னிங் தான் முடியும். சேம் டெம்ப்ளேட் தான் டிராகனுக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே தான். ஃபஸ்ட்டு வந்து அவன் உதாரியாக சுற்றுவான். அதுக்கப்புறம் அந்த விஷயம் லைக் வந்து எப்படி அப்படின்னா லைஃப்பில் எப்படி வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவனும் எமோஷனல் கனெக்ட் ஆகி இந்த படம் முடியுது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அவரே தான் இவர், இவரே தான் அவர். இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு சொல்லணும்னா மியூசிக் தான். மியூசிக்கில் வந்து பார்த்தோம்னா லியோன் ஜேம்ஸ் தான் பண்ணியிருக்காரு. 3 பாட்டு அந்த படத்தில் இருந்திருக்கு. ஸோ 3 பாட்டுமே வந்து 4 பாட்டு இருந்திருக்கு. 3 பாட்டுமே வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே கேட்குற மாதிரி இருந்துச்சு. அதில் என்ன அப்படின்னா ரைஸ் ஆஃப் த டிராகன், வழித்துணையும், அப்புறம் ஒரு பிரேக்கப் சாங், 3மே வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ்ன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபியில் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோம்னா நல்லா வந்து கவர் ஆகிருக்காங்க. அதே சமயத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான சினிமோட்டோகிராஃபி தான். அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அதே சமயத்தில் ஆக்ட்ரஸ் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஹர்ஷத் கான் வந்து விஜய் சித்து 2 பேருமே வந்து பார்த்தோம்னா காமெடிக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா காமெடி இருக்குது அங்கங்கே, பட் அந்தந்த இடத்துல கரெக்டாகவே ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி
அதுக்கு முன்னாடி ஒரு கன்சர்ன் இருக்குது என்கிட்ட. என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து பார்த்தோம்னா ஒரு சர்ச்சை கிளப்பிச்சு. லைக் வந்து டிராகன் வந்து டான் மாதிரி இருக்குது. அந்த சர்ச்சையை நான் தப்பு சொல்ல. ஆனால் இந்த படம் வரக்கூடாதுன்னு நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க. லைக் வந்து பார்த்தோன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர்னால. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் வந்து பார்த்தோன்னா இந்த டேரக்டர் வந்து பார்த்தோம்னா மீனுக்கு பொறி வச்ச மாதிரி தான். ஸோ வந்து பொரியை தூக்கி போட்டிருக்காரு, மீனிங் வந்திருக்கு. ஸோ அது மாதிரி தான் ஆடியன்ஸை பார்த்து இந்த ட்ரெய்லர் விட்டுருக்காருன்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து தப்புன்னு சொல்லி நினச்சிங்கன்னா இத்தனை கூட்டம் வந்து பார்த்தோன்னா அந்த படத்துக்கு போன காரணமே அந்த ட்ரெய்லர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பைசி அண்ட் மசாலாவாக இருந்துச்சு. ஸோ வந்து அப்படி இருந்த படம் நல்ல படமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு குப்பை படம் தான். ஆனால் அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எதாக இருந்தாலுமே சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே போட்டு அடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டானு தோணல. பட் பை த வே ஆடியன்ஸ் நான் தப்பாக இருந்தால் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த படத்தை ஃபுல்லாக போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் டேரக்டரோட இன்ட்ரிவியூஷன் அது கிடையாது. ஸோ வந்து அவர் ஆடியன்ஸ் உள்ளே வர வைக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் எடுத்ததுக்காகவும் அதுக்கப்புறம் படத்தை அதை வேறு மாதிரி கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தா அஷத் மாரிமுத்து ஒரு நீட்டான கேம் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸ் உள்ளே வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான மாரலை சொல்கிறதுக்கு. நீங்கள் என்னெல்லாம் புல்லட் எடுத்துக்கலாம் நான் இப்போ வாங்கிக்கிறேன். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதே வார்த்தைகள் மாறி பேச. ஃபைனலி இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு தானே கேட்குறீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிவ்யூ பார்த்துட்டேன், அதனால் நல்லாயிருக்கு. 100க்கு 100 அதான் மார்க். ஃபேமிலியோட கட்டாயமாக இந்த படத்தை பாருங்கள். தியேட்டர் மெட்டீரியல் ஃபுல் ஆன் ஃபயர் மோட். ரிவ்யூ பார்த்ததுனால அப்படின்னு நான் சொல்லலை, எனக்கு என்ன கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் அந்த டெம்ப்ளேட்குள்ளே தான், தமிழ் சினிமா டெம்ப்ளேட் தான் போச்சு. ஆனால் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட்டாக அதை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அது எப்போ அப்படின்னா, லைக் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு மூமெண்ட் ஆரம்பித்தது எப்போன்னா இன்டர்வல் ட்விஸ்ட் தான். லைக் எப்படி அப்படின்னா ஹீரோயிக் மூமெண்ட்டாக இருந்துச்சு. லைக் வந்து மறுபடியும் திரும்ப காலேஜுக்கு போகிறான் அப்படிங்கும்போது. ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்பாய்லர்ஸ் தான். ஸோ வந்து இந்த பார்ட்டை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கதையை சொல்கிறேன். ஸோ வந்து அந்த வகையில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து பார்த்தோம்னா ஃப்ராடாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு கனெக்ட் நடந்து அதுக்கப்புறம் அப்படியே வேற மாதிரி போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டுமே ஃபுல்லாக படமாக எடுத்திருந்தா ஷியோராக வந்து இந்த படத்தை நான் வந்து யார் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களோ இல்லையா நான் ஃபெயிலியர் படம் தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த படம் கனெக்ட் ஆனதுக்கான காரணம், இந்த படத்தோட விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ராடாக இருக்கவன் நல்லவனாகி மறுபடியும் வந்து ஃப்ராடாகி மறுபடியும் அந்த நல்லவன் ஆகிற ஸ்டேஜுக்கு போவான். ஸோ வந்து அந்த எமோஷனல் கனெக்டை கரெக்டாக புரிஞ்சு வச்சு இந்த டேரக்டர் வந்து பார்த்தோன்னா டெலிவரி பண்ணியிருக்கான்னு சொல்கிறான். ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த படம் பிடிச்சதுக்கான ரீசன் இதுதான். கேட்க மறந்துட்டேன். இந்த பிரதீப் என்னன்னா அதுக்கான பதில் போடுறேன், பார்த்துக்கங்க. என் வாழ்க்கையும் அஷத் மாரிமுத்துவே எழுதியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆமாம், இவர் கதையை தான் ஈஸியாக செகண்ட் சான்ஸ் கிடைக்குது. எனக்கு மட்டும் இதே மாதிரி செகண்ட் சான்ஸ் கிடைச்சதுன்னு வையேன். புடிங்கிருப்ப போட